விடுவிக்காமல் போனாலும், அப்ப அறிக்கையிட்ட அந்த அறிக்கையில் உறுதியாக இல்லாத மாதிரி நமக்கு விஷயம் தெரியும். புரியுங்களா? அந்த குழப்பத்தை நம்ம வந்து ஏன்னா நீங்க வார்த்தையை வேத வசனத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கின்ற கூட நமக்கு தெரியும். புரியுங்களா? அதனால தான் வந்து வேத வசனங்களை குறித்து நம்ம என்ன செய்யணும், கேட்கறது மட்டுமில்லை, அதை வந்து அனலைஸ் பண்ணணும். அதை வந்து நல்லா பார்ப்போம். அப்போ வந்து பாருங்க, இங்கே இப்படி இந்த ரெண்டு வசனத்துக்கு இடையில நமக்கு ஒரு குழப்பம் உண்டாகும் மாதிரி தெரியும். என்ன என்றால் அவர் விடுவிக்காமல் போனாலும், இதில் பாருங்க நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். என்ன சொல்லுவாங்க ஒரு சிலர் வார்த்தையில், ஆண்டவர் என்ன வந்து கைவிட்டா கூட நான் நினைக்க மாட்டேன், ஆண்டவர் என்ன கைவிட்டா கூட நான் வரேன். அப்ப இவங்க வந்து என்ன செய்யறாங்க, பெரிய ஆள் மாதிரி கர்த்தரை சின்ன ஆள் மாதிரி ஆக்கிடுறாங்க. கர்த்தர் ஏதோ ஒரு கை விட்டுற மாதிரி. அதனால இவங்க என்ன செய்வாங்க, கர்த்தரை பிடிச்சு என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஆண்டவர் என்ன கைவிட்டா கூட நான் கர்த்தரை என்ன செய்ய மாட்டேன். அப்ப யார் பெரிய மாதிரி தெரியுது, ஏன்னா இவங்க பெரிய ஆள் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படித்தான் இங்க வந்து இந்த வார்த்தை வசனத்தை எடுத்து பார்த்தோம்னாக்க வந்து அவர் என்ன விடுவித்தால் விடுவிப்பார், அவர் விடுவிக்காம போனாலும் நாங்கள் அவரை ஆராதிப்பதை நினைச்ச மாட்டோம், விட்டு விட மாட்டோம் என்று சொல்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இதில் என்ன மீனிங் இருப்பதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்க அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையில எப்படி உறுதியாக இருந்தாங்க என்பது நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எதிர அக்கினி சூளைக்கு ராஜா உங்களுக்கு ஐக்கும் நீங்களாய் விடுவிப்பார். விடுவிக்காமல் போராலும் நீ நிறுத்தின பொருட்களை நாங்கள் மடித்து வருவதில்லை என்று சொல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா இதை பாருங்க, ஆண்டவர் என்ன காப்பாற்றுறாரு, அப்புறம் விடுவிப்பாரு, விடுவிக்காமல் போனாலும் என்பதை பார்க்கின்ற பொழுது ஆங்கில பைபிள் நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஏன்னா ஆங்கில வேதாகமத்தை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அதுல போடப்பட்டிருக்கும் இஃப் இட் பி சோ என்று சொல்லப்பட்டிருக்கும். நீங்க ஆங்கில அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 16 எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க அப்படித்தான் ஆரம்பமாகிறது. இஃப் இட் பி சோ என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படி என்னன்னாக்க அதுக்கு அர்த்தம் பாருங்க, ராஜாவே நீர் அக்னி சூளையிலே வந்து, அதாவது நீங்க அப்படி அக்னி சூளையிலே எங்களை வந்து போட்டால், அப்படி நீர் போட்டால், அக்னி சுவாலையிலே நீர் போட்டால் எங்களுடைய நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்ன செய்வீங்களே காப்பாற்றுவார், விடுவிப்பார். ஆனால் 18ஆம் வசனத்தில் ஆங்கிலத்தில் நீங்க பார்க்கின்ற பொழுது பட் இஃப் நாட் போட்டிருக்கும். விடுவியாமல் போனால் அப்படின்னா அது அப்படி அர்த்தம் இல்ல. அப்படி நீர் எங்களை அக்கினியில் போடாவிட்டாலும் நாங்கள் தேவனை ஆராதிப்போம். புரியுங்களா? இஃப் பட் இஃப் நாட் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கும். அப்படி என்றால் விடுவிக்காமல் எங்களுக்கு வந்து விடுவியாமல் போனாலும் அல்ல. புரியுங்களா? நீர் எங்களை வந்து நெருப்புல போடவில்லை என்றாலும் நாங்கள் என்ன செய்வோம், தேவனை ஆராதிப்போம். நீ நெருப்புல போட்டாலும் என்ன செய்வோம், நாங்க எங்க தேவனை தப்புவிப்பார். அப்படி நீ நெருப்புல நீ போடவில்லை என்றாலும் நாங்கள் எங்க தேவனை ஆராதிப்பதை விட்டு இந்த பொருட்களை நினைச்ச மாட்டோம், வணங்க மாட்டோம். இன்னும் உங்களுக்கு அதை விளக்கமா சொன்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, நீ வந்து நெருப்பு வந்து அக்கினி சுவாலையில என்ன செய்ய போறது, 3 பேரையும் தூக்கி போட போறீ. அப்ப நாங்கள் பணிக்கவில்லை என்றால் வந்து பணிந்து கொள்ளவில்லை என்றால் அக்கினி சுவாலை என்ன செய்யற, தூக்கி நீங்க போட போறீங்க. அப்ப தூக்கி போட்டுறாரு. ஆனா போட்ட பிறகு உயிரோட என்ன ஆளே இல்ல. அப்ப நீ அக்கினி சுவாலை தூக்கி போட்டாலும் நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்றால் உயிரோடு இருந்தால் என்ன செய்ய முடியும், பணிந்து கொள்ள முடியும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, நீ அக்கினி சுவாலை போட்டா கூட நாங்க என்ன செய்வோம், உயிரோடு இருப்போம் என்று விசுவாசத்தோடு என்ன செய்யறாங்க, சொல்லுகிறார்கள். அதுலையா உங்களுக்கு புரியுதா? சொல்லக்கூடிய பாருங்க 17-18 பாருங்க, தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் உங்களுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அப்ப வந்து 18 பார்க்கின்ற பொழுது அப்ப விடுவி தூக்கி போட்டாச்சுனாக்க அவங்க என்ன செஞ்சிடறாங்க, மடித்து போயிடுறாங்க, ஆள் இல்லை, காலியாகிடுறாங்க. அப்புறம் வந்து ஆள் இல்லைனாக்கா அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து என்ன செய்ய போறோம், அந்த சிலையை வந்து வணங்க முடியாது, சொல்ல முடியாது. பாருங்க, அப்ப நீங்க தூக்கி போட்டா கூட நாங்க உயிரோடு இருப்போம், உயிரோடு இருந்து கூட அந்த சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் விடுவியாமல் போவார் என்பது கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்கனாக்க நீர் அப்படி நெருப்புல போட்டா கூட நாங்க என்ன செய்வோம், உயிரோட இருப்போம். அந்த இடத்துல விடுவியாமல் போடாமல் அந்த அல்ல, அந்த மீனிங் கிடையாது. நீர் அப்படி நெருப்புல போட்டா கூட ஏன்னா நாங்க எங்க தேவனை எங்க தப்பி வைப்பாரு. அப்படி நீங்க நெருப்புல போடவில்லை என்றால் கூடாலும் இல்லவில்லை என்றாலும் என்ன செய்வோம், நாங்க தேவனை எங்கள் தேவனை ஆராதிப்போம் என்று சொல்லி சொன்ன அறிக்கையை என்ன செய்றாங்க, உறுதியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவன் வந்து நம்ம செய்வாரு,
ஏன்னா தப்புவிப்பாரு, தப்புவிக்காமல் போவார் என்று அந்த மீனிங் கிடையாது. புரியுங்களா? அவங்க உறுதியாக இருக்கிறாங்க, அறிக்கை சொன்னதுல உறுதியாக என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. எங்கள் தேவன் எந்த விதத்தில் எல்லா விதத்திலும் தப்புவிப்பார். நெருப்புல போட்டா கூட நாங்கள் உயிர் இருப்போம், எங்க தேவன் தான் நாங்கள் நினைச்சுவோம், ஆராதிப்போம், உங்களுடைய சிலையை நாங்கள் செய்வதில்லை, வணங்குவது கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப எப்படியாக மூன்று எபிரேய வாலிபர்கள் சொன்ன அறிக்கையில் உறுதியாக இருந்ததினாலே அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் விடுவிக்கவில்லை என்றால் என்ன செஞ்சிருவாங்க? நெருப்புல போட்டுறாங்க. கர்த்தருக்கு தான் ஆண்டவர் என்ன விடுவிக்கவில்லை என்ன செஞ்சிருவாங்க? செத்துருவாங்க. அப்புறம் எப்படி நாங்க ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்ற உயிரோடு இருந்தால் ஆராதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். அப்ப எங்களை ஆண்டவர் தப்புவிக்கலைன்னா அடுத்த ஆளை என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு பிறகு நடக்கிறது குறித்து பேச முடியாது. ஆனா அதுக்கு பிறகு நடக்கிறது குறித்து பேசுறாங்க என்றால் எங்கள் தேவன் நீ தூக்கி போட்டாலும் போடாவிட்டாலும் நாங்கள் உயிரோடு இருப்போம், நாங்கள் எங்கள் தேவனையே ஆராதிப்போம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஒரு கிளியர் ஆயிடுச்சா இந்த காரியம்? புரியுங்களா? அதனால தேவனை தப்புவிக்க விட்டாலும் என்ற அர்த்தம் கிடையாது. ஆங்கிலத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கு. நீ அப்படி போகின்ற பொழுது அப்படி ஆண்டவர் தப்புவிப்பார். அப்படி தப்புவிக்கவில்லை என்றால் என்ன நீர் எங்களை அப்படி மீண்டும் நெருப்புல போட்டாலும் என்ன செய்ய நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இதை என்ன செய்யணாக்கா இப்படியாக நம்ம வேதவசனங்களை பகுத்து ஆராய்ந்து அதை நம்ம பேச வேண்டும். அதனாலதான் 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசத்தின் ஆகையால் பேசுகிறேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று பவுல் சொல்கிறார்ல. விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம், அதனால் நாங்கள் விசுவாசித்து நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் முதல் பார்க்கிறோம் பவுல் வரை எல்லாரும் எப்படி விசுவாசத்தை குறித்தே பேசினாங்க. அவிசுவாசம் அவங்க வாழ்க்கையில பேசுவது கிடையாது. அப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன செய்வாங்க, மாறுவது கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மாறி பேசுவது கிடையாது. 1000 இடர்கள் தடைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? விசுவாச அறிக்கையில் எப்படியா இருக்கணும்? உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. லாசருடைய காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் லாசர் என்ன செய்தாரு? மரித்து போய்விட்டார். இயேசு இன்னொரு இடத்துல இருக்கிறாரு. அப்ப பாருங்க, லாசர் மரிப்பதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க செய்தி வருகிறது. இருந்தாலும் அவர் அங்க டிலே பண்ணி கொண்டு இருக்கிறார். யோவான் 11வது அதிகாரம் வசனம் 4 எடுத்து படிக்கப்பட. இயேசு கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். பாருங்க, இயேசு இங்க முதல்ல முடிவே சொல்லிட்டார். லாசருடைய காரியம் என்னது? மரணம் என்பது இல்லை அப்படிதான் சொல்றாரு. இது வியாதி மரணத்துக்கு ஏதுவான தேவனுடைய மகிமை. அப்ப இது மரணம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஏற்கனவே சொல்லிவிட்டார். புரியுங்களா? அப்புறம் 2 நாள் அங்கே தங்குறாரு. சீசர் என்ன சொல்றாங்க? ஏன்னா திரும்பி இப்ப லாசரு வியாதியா இருக்கிறான், அந்த இடத்துக்கு மீண்டுமாக இயேசு கிறிஸ்து போக வேண்டும் என்று விரும்புகிறாரு. சீசர் என்ன சொல்றாங்க? லாசர் தான் மரிக்கவில்லையே, லாசர் மரணத்துக்கு எதுவான வியாதியை நீ சொல்லிட்டு 11வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. 11. அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். பாருங்க, ஆண்டவர் இப்பதான் அங்க உங்க கல்லறைய போறாங்க சொன்னாங்க, நீங்க மீண்டும் அந்த இடத்துக்கு போறீங்களே அப்படி சொல்றாங்க. ஏனென்றால் லாசர் என்ன செய்யல? மரிக்கவில்லை. அவர் என்ன செய்யலாம்? தேவநாமம் மகிமைப்படும்படியாக காரியம் இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு. 11வது வசனம் படிங்க. அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? லாசர் என்ன செய்திருக்கிறான்? லாசர் நித்திரை அடைந்து இருக்கிறான், அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்கிறார். அப்ப அந்த மரண சாவுக்கு எதுவான மரணம் அல்ல, அது ஒரு சாவு அல்ல, வியாதி என்ற மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதியாக இருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு சொல்லிட்டு சீசர்கள் என்ன போட்டாங்க? இது என்ன செய்யறான்? அவன் நித்திரை அடைந்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு ஆண்டவர் அங்கே நம்ம போனோம். அவன் நித்திரை அடைந்திருக்கான், அவன் மறிக்கவில்லை, அவனை போய் எதுக்கு எழுப்பணும்? தூங்குறோம், கொஞ்சம் தூக்கம் காண்போம் நேசிச்சிருவான், எழுந்திருச்சிருவான். அதனால அங்க போயிட்டு இப்பதான் உங்களை பிரச்சனை பண்ணாங்க அந்த ஊர்ல, அங்க இருந்து ஆண்டவர் போய்கிட்டு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க? தவறாக அர்த்தம் கொள்கிறார்கள். யாரு? சீடர்கள் தவறாக அர்த்தம் கொள்றாங்க. சீசர்களை பொறுத்தவரை லாசர் என்ன ஆயிட்டான்? மறிக்கவில்லை. என்ன செஞ்சிட்டு இருக்கான்? ஏன் என்ன சொல்லிட்டாரு? நித்திரை, அவன் தூங்கிட்டு இருக்கிறான், அவனை போய் தூங்குறவனை போய் என்ன செய்யணும்? டிஸ்டர்ப் பண்ணணுமா? வேண்டாம் ஆண்டவரே, அங்கே நம்ம போகணும் என்று சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அப்ப ஆண்டவர் மீண்டும் என்ன சொல்றாரு? அவர்களை நோக்கி, லாசர் மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி. அப்ப பாருங்க, அப்ப லாசர் இயேசு இந்த இடத்துல தான்
வாயை திறந்து சொன்னாரு லாசரு மரித்து போனான். ஏன் சொன்னாருனாக்க